சிசிடிவி கேமராஸ் எடுத்து பார்த்து அதுலேருந்து இது யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணி போய் பார்த்தா வீடே வந்து ரத்த கிளறியா இருக்கு. ஒரு சைக்கோ கில்லர் எஃபெக்ட்ல இருந்துச்சான் வீடு. அங்கே ஒரு பிரியாணி ஆண்டா இருக்கு. பிரியாணி ஆண்டால அந்த தம் பிரியாணி மாதிரி மைதமா வச்சு இப்படி சுற்றி வச்சிருக்காங்க தம் பிரியாணி பண்ணுறதுக்கெலாம். திறந்து பார்த்தா இந்த ஹியூமன் ஃப்ளெஷ் கேனிபிள்ஸ் மாதிரி வெஜிடபிள்ஸும் ஹியூமன் ஃப்ளெஷ்ஷும் போட்டு, அதாவது ஒரு பிரியாணி நீங்கள் சொல்கிற மாதிரி பிரியாணி சாப்பிட்ற ஆசையே அவங்களுக்கு வந்து இனிமேல் போயிடும். எவ்வளோ பொறுமையாக எலும்பு தனியாக ஃப்ளெஷ் தனியாக வந்து போலீஸ்காரங்க போனாங்களே அவங்க அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்ஸ், அவங்க நிலைமையை யோசிச்சு பாருங்களேன். இனிமேல் பிரியாணின்னா என்ன ஆகும்? பெண்கள்னாலே ரொம்ப சாஃப்ட், ரொம்ப மென்மை, ரொம்ப வந்து தாய்மை உள்ளம் கொண்டவங்க அப்படின்லாம் வந்து பெண்களை நம்ம இங்கே போட்டுட்டு இருக்கோம். எல்லா பொம்பளைங்கள் நடுவுலையும் ஒரு பிசாசு இருக்கும், புரியுதுங்களா? இது எந்த மாதிரி பிசாசோ, இதை வர அமைதியாக அவனுக்கு உட்கார்ந்து இருந்தது. அது அந்த அளவுக்கு பிசாசு வேறு. அதை கொல்லும்போது அது எங்கே இருந்துச்சுன்னு தெரியல. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட அட்வொகேட் பிரீதா மேம் தான் அணிஞ்சிருக்காங்க. அவங்ககிட்ட நிறைய விஷயங்கள் கிட்ட தெரிஞ்சுக்க போறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். மேம் வணக்கம். வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா. இப்போ என்னன்னா, பிரியாணிலாம் நம்ம சாப்பிடலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்கே வந்துடுச்சு. எப்படின்னா, பிரியாணியில வந்து ஒரு மனித உடலை சமைச்சு போடுற அளவுக்குலாம் எந்த அளவுக்கு இவங்களுக்கு தைரியம் இருக்கு அப்படின்றது என்னால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. அதுவும் ஒரு பொண்ணும் ஒரு ஆணும் சேர்ந்து ஆக்ராக்கே டிராவல் பண்ணி அங்கே கொண்டு போய் போட்டுட்டு வர அளவுக்குலாம் இவங்க எப்படி மேம் யோசிச்சிருப்பாங்க? இது வந்து இப்போ ஃபைண்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன்ப்பா. இதில் வந்து 3 பேர் சேர்ந்து குடுவாஞ்சேரியில் ஒரு வீடு எடுத்து தங்கியிருக்காங்க. அதில் வந்து ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து 38 வயசு தக்க ஒரு லேடியை வந்து ஸ்கின் அதாவது ஃப்ளெஷ் தனியாக போன்ஸ் தனியாக பிரித்து அந்த ரூமை போய் பார்க்கும்போது போலீஸ் ஆஃபீஸர்ஸே இது ஏதோ சைக்கோ கில்லர் ரூம் மாதிரி இருந்துதான். அவ்வளோ பிளட் ஷெட் எல்லா இடத்துலையும். இது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இங்கேருந்து ஒரு ரெட் கலர் சூட் கேஸில் கூலாக அந்த பெண்ணும் அந்த ஆணும், அவர் பேர் வந்து மாணிக்கு, இந்த பொண்ணு வந்து பகவதி அப்படின்னு நினைக்கிறேன். இந்த 2 பேரும் ஒடிசா அண்ட் அசாம் சேர்ந்தவங்க. இவங்க 2 பேரும் ஒரு டிராவல் பண்ற மாதிரி அழகா அந்த ரெட் சூட் கேஸ்ல மிச்சம் இருக்க பார்ட்ஸ், ஒரு எக்ஸ்பிரஷன், எந்த நீங்க அந்த கிளிப்பிங்ஸ் பாத்தீங்கன்னா தெரியும். அதுல வந்து ஒரு சாதாரணமா ஒரு டிராவல் பண்றவங்க எப்படி இருப்பாங்களோ அவ்வளோ கூலா அந்த பொட்டியை தள்ளி போறாங்க. அந்த பொண்ணுமே எலக்ட்ரிக் ட்ரெயின், அதாவது குடுவஞ்சேரியிலேருந்து சென்ட்ரலுக்கு வந்து எலக்ட்ரிக் ட்ரெயினில் தான் வந்திருக்காங்க. அந்த பொண்ணு வந்து ஒரு இடத்துல பின்னாடி திரும்பி உட்காந்துருக்கான். அந்த இடத்துலையும் வந்து ஒரு சாதாரண பேசஞ்சர், எதுவுமே நடக்காம இருக்கிறவங்க எப்படி போவாங்களோ அந்த மாதிரி தான் அந்த பொண்ணு உட்காந்துருந்தது. இவரும் ஊருக்கு கிளம்புற மாதிரி அந்த பார்ட்ஸ் எல்லாம் உள்ள ஒரு பாலித்தீன் கவர்ல சுத்தி கட்டி அந்த பெட்டிக்குள்ள வச்சு எடுத்துட்டு போயிருக்காரு. இவங்க எங்க மாட்டினாங்க அப்படின்னா, ஆக்ரால இந்த பொட்டியை வந்து திறந்து பாக்குறாங்க. திறந்து பார்க்கும்போது தமிழ்நாடு சேர்ந்த ஒரு துணிக்கடையோட கவர். அதுல சரவணா ஸ்டோர்ஸ் மேம். ஓ ஓகே. அந்த எந்த அளவுக்கு ப்ராப்ளம் ஆயிட்டா இருப்பாருங்க. அந்த கவரை பார்த்த உடனே ஓகே, இது வந்து தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ்ல வந்திருக்கு, அப்போ அங்கிருந்து தான் வந்திருக்கோன்னு சொல்லிட்டு 350 சிசிடிவி கேமராஸ் எடுத்து பார்த்து அதுலேருந்து இது யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணி அப்படியே பேக்வேர்டு வந்து பார்த்தா இவங்க வந்து குடுவஞ்சேரியில் ஒரு வீட்டில் தங்கியிருக்காங்க. இந்த பொண்ணோட ஃபோட்டோ பார்த்தோன்னே இந்த பொண்ணு இந்த வீட்டில் தான் தங்கியிருக்குன்ற ஒரு இன்ஃபர்மேஷனும் வருது. போய் பார்த்தா வீடே வந்து ரத்த கிளறியா இருக்கு. ஒரு சைக்கோ கில்லர் எஃபெக்ட்ல இருந்துச்சான் வீடு. அங்கே ஒரு பிரியாணி ஆண்டா இருக்கு. பிரியாணி ஆண்டால அந்த தம் பிரியாணி மாதிரி மைதமா வச்சு இப்படி சுற்றி வச்சிருக்காங்க தம் பிரியாணி பண்ணுறதுக்கெலாம். திறந்து பார்த்தா இந்த ஹியூமன் ஃப்ளெஷ் கேனிபிள்ஸ் மாதிரி வெஜிடபிள்ஸும் ஹியூமன் ஃப்ளெஷ்ஷும் போட்டு, அதாவது ஒரு பிரியாணி நீங்கள் சொல்கிற மாதிரி பிரியாணி சாப்பிட்ற ஆசையே அவங்களுக்கு வந்து இனிமேல் போயிடும். ஏன்னா நிறைய பேருக்கு பிரியாணி வந்து ரொம்ப ஃபேவரட்டான ஃபுட்டு. 3 AM பிரியாணி எல்லாம் ஃபேமஸ் ஆச்சு மேம் ரீசெண்டாக. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் உண்மையாகவே கேட்கறதுக்கே ரொம்ப பயமா இருக்கு. இதை நம்ம பேக்ரவுண்ட் யோசிச்சு பாருங்களேன். இது கொலை ஓகே, இந்த 2 பேத்துக்கும் அதை பிரியாணியும் பண்ணணும் அப்படின்னு எப்படி தோணி இருக்கும்? அதுதான் எனக்கும் புரியல. இவங்க வந்து ஹபிச்சுவல் அஃபெண்டர்ஸா இல்லை ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்றாங்களே? எவ்வளோ கேள்விகள் எழுப்புது பாருங்க. இன்னொரு பக்கம் என்ன கண்ணோட்டத்தை சொன்னா, இந்த செத்து போனவங்களோட பையன் அங்கதான் ஒர்க் பண்றான் போல இருக்கு. அவர் ஒரு ஏசி மெக்கானிக்கா. அவர் என்ன சொல்றாரு, என் அம்மா வந்து இந்த மாதிரி ஒரு 26 இயர் பர்சனோட ஒரு தகாத உறவுல இருக்கிறதுனால நான் அவங்க கிட்ட பேசுறது இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது. இந்த பையன் இப்ப இன்னொரு பகவதின்ற பொண்ணுக்கும் அஃபேர் இருக்கிறதுனால இதை கேட்க வந்ததுனால இவங்களை கொண்டிருக்காங்களா, இல்லை ஏதாவது மானிட்டரி
இவங்கெல்லாம் ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனியில் வேலை செய்கிறவங்க தான். ஸோ மானிட்டரியாக ஏதாவது இஷ்யூவா எங்கேயுமே யோசிக்க முடியல. இப்போ அவங்க அரசு இப்போ 2 ஸ்பெஷல் டீம் போயிருக்கு ஒடிசாக்கும் அசாமுக்கும். ஏன்னா செல்ஃபோன் சிக்னலை வச்சு இவங்க தமிழ்நாட்டில் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அவங்கள அரெஸ்ட் பண்ணி வந்தால் தான் நமக்கு மொத்த ஸ்டோரியும் தெரியும். இதுவே ஒரு படமாக எடுக்கலாம், அவ்வளோ திகிலாக போயிட்டு இருக்கு. மேம் இந்த பிரியாணி கேஸ் தான் இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம இங்கே பார்த்தோம், குழந்தைங்களை வந்து பிரியாணிக்காக குழந்தைங்களை கொலை பண்ண அந்த ஒரு விஷயமே எவ்வளோ இதுவாச்சுன்றது நமக்கு தெரியும். கேமராமேன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொன்னார், மேம் இந்த கேரளா இதுக்கு முன்னாடி ஒரு கேரளாவில் ஒரு ஸ்டோரி நடந்தது மேம், பிரியாணியை சமைச்சு ஒரு தெருவுக்கே போட்டாங்க, நீங்கள் என்ன மேம் இதுக்கு இப்படி சொல்கிறீங்க அப்படின்னுட்டுன்னு. என்னப்பா சொல்கிற, இதெல்லாம் புதுசாக இருக்கே, 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு இன்சிடென்ட் மேம் இது அப்படின்னு சொல்லும்போது, இது கேட்கும்போது என்ன மாதிரியான ஒரு மனநிலையில் மக்கள் இருக்காங்கன்றது எனக்கு புரியல மேம். இல்லீகல் அஃபேர் நார்மலைஸ் ஆகிடுச்சு. இது ஃபோனுக்காக, ஐஃபோன் ப்ரெஸ்டீஜுக்காக இது பண்ணுறதுக்கு குழந்தைங்க வந்து ரெடி ஆகிடுறாங்க மர்டர் பண்ணுற அளவுக்கு. இந்த சொசைட்டி எங்கே மேம் போகுது நெக்ஸ்ட்டு? சொசைட்டி எங்கே போகுதுன்னா நிஜமா யாருக்குமே இதுக்கு ஒரு பதில் இல்லை. இப்போ ஏன்னா இன்சிடென்ட்ஸ் ஒன்று புதுசாக இருக்குது. இது வந்து கொலை பண்ணுவாங்க திருடுவாங்கன்றதை பற்றிலாம் நம்ம பேசிக்காக ஒரு புரிதல் இருந்தது, அறிவு இருந்தது. இப்போ எப்படி கொலை பண்ணுவாங்க டிசைனா உங்களுக்கு புரியுதுங்களா? டிஃப்ரெண்ட் டைப்ஸ். அப்போ எந்த அளவுக்கு அந்த பர்சன் வந்து நான் இந்த பிரியாணி மர்டர்லேயே சொல்கிறேன், அந்த பர்சன் எந்த அளவுக்கு வந்து ஒரு சைக்கோவாக இருப்பான் பாருங்க. அதாவது இதை பிளான் பண்ணி வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு பிரியாணி பண்ணி டப்பாவில் வச்சுட்டு அது எப்படி அவன் மாட்டான்ற தைரியத்தில் போனான். இன்னொன்று அந்த சூட் கேஸில் கவரில் எடுத்துகிட்டு போகிறான், ரொம்ப ஒரு கேஷுவலாக போகிறான். பயமாக இருக்கு. ஏன்னா அந்த எலக்ட்ரிக் ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா கூட அத்தனை பேர் நிற்கிறாங்க. அவன் எவ்வளோ கேஷுவலாக நின்றுட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இன்னும் பதறும் பார்க்க. மேபி இப்போ இந்த மாதிரி கிரைம் எல்லாம் வந்து நம்ம எப்படி சொல்றது ரொம்ப பயங்கரமாக பார்த்துருப்போம். ஆனால் இது ரொம்ப சாதாரணமாக, அதாவது சக மனுஷன் பக்கத்துல கூட இருக்கிற மனுஷன் ஒரு கொலை பண்ணி எடுத்துட்டு போறாங்க அப்படின்றத நீங்க எப்படி பாக்குறது? யாரை நம்புறது? இந்த உலகத்துல யாருமே நம்ப வேணாம்னு சொல்லி தான் நம்ம இருக்கோம். இப்பெல்லாம் உண்மையாவே யாரை நம்புறதுன்றதையும் தாண்டி எல்லாரையுமே நம்ம ஒரு சந்தேக கண்ணோட்டத்தோட பார்த்தோம்னா அப்படின்னா எப்படி மேம் நம்மளால இந்த சொசைட்டில பீஸ்ஃபுல்லா வாழ முடியும்? கண்டிப்பா பீஸ்ஃபுல்லா. நீ எந்த அளவுக்கு சிஸ்டமை தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட பீஸ் குறையும். அதாவது ஒன்றும் தெரியாம ஒரு இன்னசென்ஸ் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை தெரியாது. நானும் வேலைக்கு போறேன், நானும் சாப்பிட்றேன், நானும் தூங்குறேன். The moment you are into the system, இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்க கண்ணுக்கு நிறைய தெரிய ஆரம்பிக்கும் போது தூக்கம் குறையும். ஆனா இதெல்லாம் நம்ம வந்து ஒதுக்கி வச்சுட்டு அப்படி ஒரு மனநிலையில இருந்தால் தான் நிம்மதியாக படுக்க முடியாது. மொமெண்ட் யூ ஸ்டார்ட் ஓவர் திங்கிங் அபவுட் இட், இங்கே நடந்திருக்குமா அங்கே நடந்திருக்குமா, இது ரொம்ப சைக்காலஜிக்கலாக கொஞ்சம் பிரச்சனையை கொண்டு வர விஷயம் தான். நீ கூடுவதில்லை பக்கத்து வீட்டில் இருந்தவங்களை பற்றி யோசிச்சு பாருங்களேன். அவன் வீட்டுக்குள்ள ஒருத்தனை கொலையை பண்ணி பிரியாணி சமைச்சு வச்சிருக்கான். பக்கத்து வீட்டுக்காரரை யோசிச்சு பாருங்க. அவன் நிலைமை யோசிச்சு, இவனோட நான் பக்கத்தில் இவ்வளோ நாள் இருந்திருக்கேன், என் நெய்பர் அவன் அப்படின்னு. அந்த ஹவுஸ் ஓனரை யோசிச்சு பாருங்க. பதிலே இல்லை மேம், நிஜமாவே. ஏன்னா அவங்க எந்த அளவுக்கு ஒரு ட்ராமா, அவங்க எந்த அளவுக்கு இன்னும் அவங்க லைஃப்ல வந்து ஃபேஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்கு இதுக்கப்புறம் அப்படின்னும் போது உண்மையாவே அதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு குவெஸ்டன் மார்க்ல. என்ன மாதிரியான வந்து சட்டங்கள் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கணும் மேம் இது விஷயம்லாம் கெடுபிடி பண்றதுமா? இதெல்லாம் மென்டல்மா. இவங்களுக்குலாம் நம்ம என்னத்தமா சட்டத்தை கொண்டு வருது? நீ வந்து ஒரு கொலை பண்ணியிருக்கே, உனக்கு நீ கொலை பண்ணதுக்கு உனக்கு இம்ப்ரெஸ்மெண்ட் கொடுப்பாங்க, இல்லை டெத் பெனல்ட்டி கொடுப்பாங்க. நீ விதவிதமா கொலை பண்ணிக்க உன் இன்டென்ட் இதுக்கு வந்து எந்த அளவுக்கு பயங்கரமா யோசிச்சிருக்காங்க. ஸோ தட்ஸ் வாட் ஐ செட், ஆல்வேஸ் யூ இன்டென்ட் motive matters a lot. நீ எவ்வளோ ப்ரீ பிளான்டா நான் இப்படிதான் கொலை பண்ணோம், எவ்வளோ பொறுமையா கட் பண்ணியிருப்பான் பாருங்க. ஏதாவது கறிக்கடையில் வேலை செஞ்சானான்னு தெரியல, எவ்வளோ பொறுமையா எலும்பு தனியா ஃப்ளெஷ் தனியா வந்து போலீஸ்காரங்க போனாங்களே அவங்க அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்ஸ், அவங்க நிலைமையை யோசிச்சு பாருங்களேன். இனிமேல் பிரியாணின்னா என்ன ஆகும்? அந்த ஆஃபீஸர்ஸ் நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. உடனே ஃபாரன்சிக் வருது, எல்லாமே பண்றாங்க. இமேஜின் த ட்ராமா தேவோட வண்டகான். கேட்குற நமக்கே இப்படி இருக்கு. அவங்க பார்த்துருப்பாங்க அதை ஒரு பக்கெட்ல அந்த பார்ட்ஸ்லாம் ஒரு அஃபீஷியல் எடுத்துட்டு வருவாரு. அவரெல்லாம் வீட்டுக்கு போய் நிம்மதியாக சாப்பிடணும். எப்படி? அண்ட் நிறைய பேருக்கு பிரியாணி இஸ் அ ஃபேவரட் ஃபுட்டு. என்ன பண்ண முடியும்? ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து நாய் போட்டிருப்பாங்களோ, அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் காக்கா பிரியாணின்ற ஒரு விஷயமே வெளியில தெரிஞ்சது. அது வந்து ட்ரூவா இல்ல என்னன்றது இல்ல ஜோக்குக்கான்றது தெரியல. ஆனா காக்கா பிரியாணின்ற ஒரு விஷயம் கொஞ்ச நாள் போச்சு. நாய் பூனை இதெல்லாம் இதெல்லாம் வந்து மனுஷங்களே வந்து பிரியாணி பண்றதெல்லாம். நான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆர்டிக்கல்ல படிச்சேன்ப்பா, தாய்லாந்துலன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து ஃபீட்டஸ், அதாவது குழந்தைங்க, அதாவது இறந்து குழந்தைங்களை வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மீட் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு ஆர்டிக்கல் வாசிச்சிருக்கேன். நான் சொன்னது நான் காலேஜ் படிக்கும்போது வாசிச்சது. இப்போ பார்த்தா ரொம்ப சாதாரணமா சொல்றாங்க. ஏன்னா கேனிபிள்ஸ் நம்ம தாண்டி நம்ம போயிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். இல்லை, அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ன்றதை நம்ம கேள்விப்பட்டோம் மேம். அங்கேயே நிறைய விஷயங்கள் அது வந்து ரொம்ப காமனாக, அதுலேருந்தே நம்ம வெளியில் வர்றதுக்கு இட் டுக் ஸோ மச் ஆஃப் டைம் இல்லையா? எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ன்னு பேசப்பட்டது அதுவே கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்ஸ் வந்து இந்த உலகத்தையே உலுக்கி வச்சு அப்படின்னு நம்ம
பார்த்தோம். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான விஷயம் தமிழ்நாடு இட்ஸ் ஃபார் கல்ச்சர். தமிழ்நாடு வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு வந்து பண்பாடு கலாச்சாரம் அப்படின்னு பேசப்படுற இந்த மாநிலத்திலேயே மேம் இந்த மாதிரியான இதெல்லாம் நடந்துட்டு இருக்கேன். நீங்க தான் பாக்குறீங்களே இதை. நாட் ஜஸ்ட் தமிழ்நாடு. இப்ப நீங்க என்ன சொல்றது 2 வருஷத்துக்கு முன்னாடி இதை ஊருக்கு தெருவுக்கே சமைச்சு போட்டான்னு சொல்றீங்களே, இதெல்லாம் எனக்கு நியூஸ் தான், எனக்கு தெரியாது. நான் இந்த நியூஸை பார்த்ததுக்கு அப்புறம் என்னடா இந்த அளவுக்கு யோசிக்கிறானேன்னு யோசிச்சேன். இது ஏற்கனவே இருக்கு, நீங்க தான் புதுசு, உங்களுக்கு தான் தெரியலன்னும் போது என்ன சொல்றது. இது வந்து இது கலாச்சாரம்லாம் பேச முடியாது. எந்த அளவுக்கு மென்டலா பீப்புள் ஆர் அஃபெக்டட்னு தான் நான் யோசிக்க முடியும். இதெல்லாம் யூ கான் ட்ரீட் தெம் as நார்மல் பீப்புள். அவன் எப்படி வளர்ந்துருக்கான், எந்த சூழ்நிலை இருக்கான். ஒருத்தன் ஒடிசா, ஒருத்தர் அஸ்ஸாம்ன்றாங்க, அவங்கெல்லாம் எந்த சூழ்நிலையில வளர்ந்தாங்க. இப்ப எனக்கு எப்படிலாம் யோசிக்கிறேன் அப்படின்னா, இவங்கெல்லாம் சாப்பாடுக்கே இல்லாம வளர்ந்துருப்பாங்களோ. they are going to any extent to live their life. புரியுதுங்களா? இந்த மாதிரி எக்ஸ்டென்ட்டுக்கெல்லாம் போறாங்க அப்படின்னா வாட் இஸ் their pattern of living, எப்படி வளர்ந்துருப்பாங்க. திருப்பியும் இது நம்ம சோஷியல் மீடியாவை தான் கொண்டு வருவோம். இதுல சோஷியல் மீடியா கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இல்லப்பா. ஏன்னா சோஷியல் மீடியா வந்து இதுல வந்து நீங்க வெளியில கொண்டு வரதான் செய்றீங்க. அவன் எப்படி வளர்ந்துருக்கான், அவன் என்ன மைண்ட் செட்ல இருந்திருக்கான்றது நமக்கு எப்படி தெரியும்? இது வந்து ஒரு நாள்ல வந்து இந்த முடிவு எடுத்துலாம் பண்ணல. அப்ப அவனை முதல்ல நம்ம விசாரிக்கணும், இந்த மாதிரி எத்தனை தடவை பண்ணிருக்கான், இந்த அளவுக்கு. அதெல்லாம் பல நாள் தினம் ஒரு நாள் ஃபர்ஸ்ட் கேஸ். ஐ திங்க் சோ. இந்த அளவுக்கு பிளான்டா இவ்வளோ கூலா என்னமோ டிராவல் பண்ற மாதிரி ஒரு பொட்டியை தள்ளிட்டு போறான். அந்த பொண்ணு அங்க ரொம்ப சாதாரணமா உட்கார்ந்துருக்கு அப்படின்னும் போது எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் மாதிரி தெரியல. பெண்கள்னாலே ரொம்ப சாஃப்ட், ரொம்ப மென்மை, ரொம்ப வந்து தாய்மை உள்ளம் கொண்டவங்க அப்படின்லாம் வந்து பெண்களை நம்ம இங்க போட்டுட்டு இருக்கிறோம். ஆனா ஒவ்வொரு பெண்களும் செய்யற சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இவங்களா இப்படி பெண்களா இப்படி அப்படின்ற மாதிரியான பீயிங் அ விமன் நமக்கே அது ரொம்ப ஆச்சரியமாவும் இருக்கு. ஆச்சரியமாலாம் இல்லப்பா, எல்லா பொம்பளைங்கள் நடுவுலயும் ஒரு பிசாசு இருக்கும். புரியுதுங்களா? இது எந்த மாதிரி பிசாசோ, இது வர அமைதியா அவனை உட்கார்ந்து இருந்தது. அது அந்த அளவுக்கு பிசாசு வேற. அது கொல்லும் போது அது எங்க இருந்துச்சுன்னு தெரியல. அந்த பொண்ணு ஃபேஸ் பாருங்க, ரொம்ப பாவமா இருந்த ஒரு ஃபேஸா தான் இருந்துச்சு. ஆனா வீடே ரத்த கலரியா இருக்கு. இவன் தனியா பண்ணானா, இந்த பொண்ணை வச்சுட்டு பண்ணானா நமக்கு தெரியாது. ஆனா அந்த பொட்டியில பார்ட்ஸ் தான் இருக்குன்னு கண்டிப்பா அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்கும். விசாரிக்கும் போது ஒன்னொன்னு தெரிய போகுது. அப்ப இவ்வளவு பாவமான ஒரு ஃபேஸ்லயும் இவ்வளவு கொடூரமான ஒரு சந்திரமுகி இருக்கான்றது நமக்கு வந்து பார்க்கும்போது தான் தெரியும். விசாரணையில தெரிய போகுது என்ன நடக்குதுன்ட்டு. ஆனா நீங்க சொன்ன மாதிரி பெண்கள் வந்து ரொம்ப சாஃப்ட் அப்படிலாம் ஓகே. ஆனா when it comes to situations அவங்களே பெரிய பிசாசா மாறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இல்ல மேம், நல்ல விஷயத்துக்காக என்ன ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணலான்றது அது வேற. செல்ஃப் டிஃபென்ஸ்க்கு வந்து கொலை கூட பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு we have a law, that is different. ஆனா இந்த மாதிரி இதெல்லாம் எப்படி மேம் அக்செப்ட் பண்ணிக்கிறது? இன்னொருத்தவங்களை வந்து கொலை பண்ணிட்டு இல்ல இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பை நார்மலைஸ் பண்றதுன்றது இப்போ ரொம்ப காமன் ஆயிடுச்சு. நம்மளே பாக்குறோமே, இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சஸ்ன்ற பேர்ல இப்போ எவ்வளவு அராஜகங்கள் நடக்குது அப்படின்றத நம்மளே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்ல. இதெல்லாம் ஒரு என்லெஸ்ஸா தானே மேம் போயிட்டு இருக்கு. ஆமாம்மா, நீங்க சொல்றது உண்மைதான். இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சஸா இருக்கட்டும், ஒரு விஷயத்தை அதாவது they know what they are doing is wrong ன்னு தெரிஞ்சே பண்றவங்க அதை நம்ம மிஸ்டேக்னே சொல்ல முடியாது. அது அவங்களோட பிஹேவியர். இதெல்லாம் நம்ம சைக்காலஜிக்கலா ட்ரீட் பண்ண வேண்டிய பீப்புள். பணத்துக்காக என்ன வேணா பண்ணலான்றதும் அந்த காலத்துல பணத்துக்காக we know about people getting, அதாவது ஒரு பெரிய செல்வந்தரா இருப்பாங்க, அவங்கள மயக்கி கல்யாணம் பண்ணிப்போம் அப்படி கேள்விப்பட்டிருப்போம். அப்படி இல்லைன்னு ப்ராஸ்டியூட்ஸ் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். இப்ப இது என்னன்னு சொல்றது? ஐ டோன்ட் ஹாவ் அ நேம் டு இட். இவங்க எல்லாம் நான் வந்து சைக்காலஜிக்கலி பேக்வேர்டுன்னு தான் சொல்லுவேன். அதாவது அவங்களோட பார்க்குற விஷயங்களும் சரி, அவங்க சந்திக்கிற இதுவும் சரி, ஒரு பணத்துக்காக நான் என்ன வேணா செய்யலான்றா அவங்கள ஒரு கேட்டகரைஸே இப்போ என்னால் பண்ண முடியல. தட்ஸ் வாட் ஐ பர்சனலி ஃபீல். எந்த கேட்டகரியில் நான் இவங்களை சேர்ப்பேன்? என்ன வேணா பண்ண முடியும்னா நாளைக்கு அதோட கான்சிக்வன்சஸ் எதுவுமே தெரியாமல் நீ பண்ணிக்கிட்டு இருக்க, அதை தெரிஞ்சா நீ பண்ண மாட்டேன்னா கூட சில இதெல்லாம் தெரிஞ்சே தான் பண்ணுது. இது தப்புன்னு தெரிஞ்சதான் பண்ணுது. அப்போ அவங்களுக்கு அந்த சட்டங்களை எவ்வளோ ஸ்ட்ராங்காக கொண்டு வந்திருந்தாலும் இட்ஸ் நாட் ஜஸ்ட் 1 or 2 பீப்புள்ல, நிறைய பேர் அதே தப்புகளை பண்றாங்க. இப்போ நான் ரீசெண்டாக கேள்விப்பட்டேன், இது யூடியூபா இருக்கட்டும், எனி சோஷியல் மீடியா தே பிகமிங் ஸ்ட்ரிக்ட்னு கேள்விப்பட்டேன். அதாவது எந்த வேர்டு வந்து பாதிக்குமோ அந்த வேர்டு அவங்களே ஆட்டோமேட்டிக்காக அந்த வீடியோ நீக்கிடுறாங்க. இட்ஸ் டெஃபினெட்லி வெல்கம் ஸ்டெப். சூப்பர். அந்த மாதிரி நான் இப்போ ரீசெண்டாக ஒரு ஆர்டிகல் வாசிச்சேன். அது ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற வீடியோஸ், இந்த மாதிரி அப்சீனா இருக்கிற அப்சீன்ன்றதை விட anything which affects the psychological state of the people, they are automatically removing. அதெல்லாம் உண்மையாவே வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ரொம்ப இப்போ ரீசெண்டா வந்து இல்ல குழந்தைங்களே வந்து கொல்ற விஷயம், அப்புறம் மாமியாரை கொல்ற விஷயம், அப்புறம் புருஷனை கொல்ற விஷயம்ன்றது ரொம்ப சாதாரணமா நடக்கிற ஒரு இதுவாயிடுச்சு. அதாவது அவங்களோட தேவைக்காக. முன்னெல்லாம் எல்லாருமே செல்ஃப்லெஸ்ஸா இருந்தாங்க மேம். இப்போ செல்ஃபிஷா அவங்க தேவைக்காக எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு வேணாலும் போகக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்கன்னா யாரை பிளேம் பண்றதுன்னே தெரியலையே மேம். இங்க இது மக்களை தான்ப்பா பிளேம் பண்ணணும். ஏன்னா அவங்க யோசிக்கிற விஷயங்கள், செய்யற விஷயங்கள் எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னா என்ன நடக்க போகுது?
என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். மாட்டினா தானே பிரச்சனை. இப்போ முன்னாடிலாம் இந்த ப்ராவர்ப் எப்படி சொல்லுவோம்னா, ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காத வரைக்கும் எல்லாரும் நல்லவன் தான் அப்படிம்பாங்க. இப்போ எப்படி ஆயிடுச்சு, எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் மிஸ்யூஸ் பண்ணி மாட்டாத வரைக்கும் நல்லவன் தான். புரியுதுங்களா? நான் மாட்டாத வரைக்கும் நான் நல்ல. இப்போ இந்த பொட்டியை தள்ளிட்டு போறானே, இவங்க மாட்டாம இருந்து கொஞ்சம் அறிவை யூஸ் பண்ணி அந்த பொட்டியை தூக்கி எங்கேயா புதைச்சிட்டு போயிருந்தான்னு வச்சுக்கோங்க, நம்ம தெரிய போகுதா எங்க போயிருக்காங்க? ஏன்னா இவங்க எல்லாம் வந்து வெளியில இருந்து வந்து வேலை செய்யறவங்க. அந்த லேடியோட பையனும் அந்த லேடியோட இல்ல, அவங்க பிரிஞ்சுதான் இருக்காங்க. இந்த பொட்டி எதுக்கு இதுங்க வீட்டுக்கு போச்சுங்க? அப்ப பாருங்களேன், இதுங்க வந்து ஸ்டேபிளாவே இல்லைன்றது ரொம்ப தெளிவா தெரியுது இல்ல. தப்பு பண்ணுதுங்க, பண்ணிட்டு இப்படி ஒரு அதான் சொல்றாங்கல்ல, அது எல்லா தப்புலயும் ஒரு க்ளூவை கண்டிப்பா எல்லாம் விட்டுட்டு போவாங்கன்ட்டு. இது ரொம்ப அப்பட்டமா விட்டுட்டு போயிருக்குங்க. இதெல்லாம் அறிவு எங்கேயாவது இருக்குன்னு நம்ம சொல்ல முடியுமா? சுத்தமா கிடையாதுன்னு தான் சொல்லலாம். ஆனா இங்க ஆக்ராக்கு அனுப்புற அளவுக்கெல்லாம் அவங்களுக்கு எப்படி, என்ன மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல அவங்க அதை யோசிச்சிருப்பாங்கன்னு கூட எனக்கு சத்தியமா எனக்குமே புரியல. இங்க ஏது தூக்கிட்டு போச்சுங்க, எதுக்கு ஆக்ரா வரைக்கும் முதல்ல தூக்கிட்டு போச்சுங்கன்றதுக்கே எனக்கு பதில் இல்லை. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. சீரியஸ்லி மேம், இதுவே ரொம்ப மிஸ்ட்ரியா தான் மேம் இருக்கு. உண்மையாவே அவங்கள விசாரிச்சாதான் என்ன விஷயம்ன்றது எனக்கு புரியுது. நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க மேம். என்ன கேள்வி கேட்கணும் இது ரிலேட்டடான்றது புரியல. உண்மையாவே பிரியாணி சாப்பிடலாமா வேணாமான்ற மாதிரி தான் டாபிக்கே எடுத்துட்டு போன போல இருக்கு. உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ. தேங்க்யூம்மா.